போற்றி பாடு ஏனாவியே என் உள்ளமே தேவன் நீ கொண்டாடு அதை மறக்கலாகாதே உன் பாவத்தை மன்னித்த உன் கேட்கை நீக்கினார் உன் பிராணனை ரட்சித்தார் குணம் அளிக்கிறார் மகா வாரும் பரிசுத்தாவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பரிசுத்தமாக்கியருளும். உமது வார்த்தையே சத்தியம். சுவாமி, ஆமேன். இந்த நாளுக்குரிய அருளுரை பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. இன்றைய நாளுக்கான அருளுரை பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 15 வரை. அப்போஸ்தலர் 9 வசனங்கள் 1 தொடங்கி 15 வரை. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரிப் பிரதான ஆசாரியத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான்.
அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போய் நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவனையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடிக்காமலும் இருந்தான். தமஸ்குவிலேயே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவுக்கு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றான். அதற்கு அனனியாவே, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார் என்பதுவே. கிறிஸ்து இயேசுக்குள் அருமையான இறை மக்களை, உயிர்த்தெழுந்த பண்டிகை பின்பாக நாம் சிந்திக்கின்ற கதாபாத்திரங்களில் பேதுரு, சவுல் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்றைக்கு திருமறை திருப்படத்திலிருந்து தோமாவை குறித்தும் படிக்க கேட்டோம். ஆண்டவரிடம் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே என்ற ஒரு பாகேஸ்வரி ராக பாடலை கேட்டு இறை சிந்தனைக்குள் செல்வோமாக. எந்தன் இதய கோவிலிலே, எந்தன் இதய கோவிலிலே உந்தன் அன்பினை அறிந்ததில்லை. இந்தன் அன்பினுக்கே என்னை காணிக்கையாக்கிட ஆவலாய் ஓடி வந்தேன். உந்தன் அன்பினுக்கே என்னை காணிக்கையாக்கிட ஆவலாய் ஓடி வந்தேன். வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே. வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே. உந்தன் பாதம் ஒன்றே வேண்டும் என்றே வந்தேன் இறைவனே. உந்தன் பாதம் ஒன்றே வேண்டும் என்றே வந்தேன் இறைவனே. எந்தன் வாலிப நாட்களிலே, எந்தன் வாலிப நாட்களிலே உந்தன் அருள்மொழி அறிந்ததில்லை. உந்தன் அருள்மொழியை நான் அறிந்திடவே இன்று ஆவலாய் ஓடி வந்தேன். உந்தன் அருள்மொழியை நான் அறிந்திடவே இங்கு ஆவலாய் ஓடி வந்தேன். வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே.
வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே, உந்தன் பாதம் ஒன்றே வேண்டும் என்றே வந்தேன் இறைவனே, உந்தன் பாதம் ஒன்றே வேண்டும் என்றே வந்தேன் இறைவனே, வந்தேன் இறைவனே, என்னை தந்தேன் இறைவனே. அருமை இறை மக்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 பேருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் இந்த நாளின் அருளுரை. அதன் வழியாக நமக்கும் ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அடையாளங்களின் மூலமாகவும் அற்புதங்களின் மூலமாக ஆண்டவர் நமக்கு, நம் சீடர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். இந்த புதிய நாளிலே இந்த புதிய சிந்தனை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 1, சவுலுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார், பிறகு அவர் பவுலானார். தோமாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார், அவர் இறைவனின் அடியவராகிறார். பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். இந்த இறை செய்தியின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் இறைவன் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க இருக்கிறார். சவுலுக்கு முதலிலே ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். முதல் சிந்தனையாக சவுலை நாம் அவருடைய வாழ்க்கையை பார்ப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் இன்றைக்கு படிக்கேட்ட ஒரு அற்புதமான இறை வழிபாட்டு அருட்சிந்தனை ஒரு பகுதி. அது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களில் அந்த அருமையான வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 15 வசனங்கள் தான் படித்தோம். அந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவருடைய அடியவர்களை கொன்று குவிப்பதற்காக, துன்பப்படுத்துவதற்காக அனுமதி சீட்டு வாங்கி கொண்டு அவர் செல்லுகிறார். சவுல் செல்லுகிறார். சந்திப்பிற்கு முன்பாக அவர் சவுலாக இருக்கிறார். இறைவனின் சந்திப்புக்கு பின்பு அவர் பவுலாக மாறுகிறார். இறை சந்திப்பிற்கு பிறகு பல பேருடைய பெயர்கள் மாற்றங்கள் திருமறையிலே பெற்றிருக்கிறது. ஆதியாகமத்திலே பார்ப்போம் என்றால் ஆபிராம் என்று பெயர் வந்து கொண்டே இருக்கும். அவருடைய விசுவாசத்திற்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டு அதிலே ஆபிரகாம் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய பெயர் ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறது. விசுவாசத்தின் தந்தை ஆகிறார். அவ்விதமாகவே இறை சந்திப்பிற்கு பிறகு யாக்கோபுக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அருமையான பெனியேல் அனுபவத்திற்கு பிறகு, இறைவன் தொடும் அனுபவம் பெற்ற பின்பு யாக்கோபிற்கு இஸ்ரவேல் என்கின்ற பெயர் மாற்றம் பெறுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே சவுல் பவுலாகிறார். சவுல் ஒரு வைராக்கியமான யூதர், வைராக்கியமான கிரேக்க தத்துவங்களை பயின்ற ஒரு சிறந்த இறையியல் மாணவர். கிறிஸ்தவர்களை அழிக்க அரசிடமே அனுமதி சீட்டு வாங்குகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதனாக இருப்பார். அந்த நாட்டிலே கிறிஸ்தவர்களை அழிக்க அனுமதி பெற்று தமஸ்குக்கு செல்லுகிறார். வேகமாக செல்லுகிறார். வேகமாக இயேசு கிறிஸ்துவின் அடியவர்களை அழிக்க சென்றவர்கள் எல்லாருடைய நடையும் பயணமும் பாதையும் தடுக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. 4ஆம் வசனத்தை நாம் படிப்போம் என்றால், வேகமான பயணத்திலே இறை ஒளி தாக்கி கண் மறைக்கப்பட்டவனாக கீழே தள்ளப்படுகிறார், கீழே விடுகிறார். அருமையான இறை மக்களே, அங்கே கீழே தள்ளப்பட்டது பவுலடிகளார் மட்டுமல்ல, அவரது சுய பெருமை, சமய பெருமை, என்னுடைய சமயம்தான், நான் தான் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தகர்த்து கீழே எறியப்படுகிறது. சவுல் தாறுமாறான வாழ்வுக்கு, சவுலின் தாறுமாறான வாழ்வுக்கு தமஸ்கு பாதை ஒரு தக்க முடிவை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான இறை மக்களே, அங்கே ஒரு குரல் ஒலிக்கிறது, சவுலே சவுலே என்ற ஒரு அழகான உரையாடல் அங்கே இறைவனுக்கும் சவுலுக்கும் நடக்கிறதை பார்க்கிறோம். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? எங்கே இயேசுவை துன்பப்படுத்தினார்? எங்கே இயேசுவை துன்பப்படுத்த அவர் சென்றார்? இல்லை, அங்கே அழகான பதில்கள் இருக்கிறது. ஆண்டவரே நீர் யார் என்று பவுலடிகளார் கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற பதில், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அப்படி என்றால் நமக்கு ஒரு செய்தி புரிகிறது. கிறிஸ்தவர்களை அழிக்க நினைத்தால் கிறிஸ்துவையே அழிக்க நினைப்பதற்கான எண்ணமாகும். கிறிஸ்துவின் அடியவர்களை அடிக்க நினைத்தாலும் அது கிறிஸ்துவையை அழித்ததற்கு சமமாகும். அருமையான இறைமக்கள், கிறிஸ்துவுக்கு எதிராய் செயல்படுவது, கிறிஸ்துவுக்கு எதிராய் பேசுவது தவறு என்ற சித்தாந்தத்தை இன்றைக்கு பவுலடிகளார் கற்றுக்கொள்ளுகிறார். அருமையான இறைமக்கள், அதன் பின்பு அவர் பாடம் கற்றுக்கொள்வதற்கு 3 நாட்கள் இறைவன் அவரை தனிமைப்படுத்துகிறார். யோனாவை 3 நாட்கள் தனிமைப்படுத்தி பாடம் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் நமக்கு சவுலை 3 நாட்கள் தனிமைப்படுத்தி சிந்திக்க வைத்து பார்வை குறைவாக்கி
பாடம் கற்றுக் கொடுத்து பார்வை கொடுக்கிறார். அருமையான இறைவன். அதன் பிறகு அனனியாவிடம் ஆசீர்வாதம் பெற்ற பிறகு ஆசியா கடந்து ஐரோப்பா சென்று ஊழியம் செய்கிறார். மிகப்பெரிய பலன் பெற்ற ஊழியராக அவர் மாறுகிறார். எண்ணற்ற இடரல்களை அவர் சந்தித்து இறை ஊழியம் செய்கிறார். காட்டிலும் கடலிலும் துன்பங்களை அவர் சந்திக்கிறார். சிறையில் அடைக்கப்படுகிறார். 13 நிருபங்களை எழுதுகிறார். பவுலடிகளார் என்ற வார்த்தை இல்லாத வழிபாடு இல்லை என்று 10ஆம் பேராயர் தன் நூலிலே எழுதுகிறார். பவுலடிகளாருடைய வார்த்தைகள் இல்லாத நூல் எதுவுமே இல்லை, வழிபாடுகள் இல்லை என்று அந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஊழியராக இறையடியார் இருக்கிறதை பார்க்க. அருமையான இறைய மக்கள், இயேசுவை வழிபடுகிறவர்களை அடிக்கச் சென்றவர் இயேசுவுக்காய் அழைக்கச் செல்கிறார். வாங்க இயேசுவை பாருங்கள் என்று அழைக்கச் செல்கிறார். அடிக்கச் சென்றவர் அழைக்கச் செல்கிற அடுத்த மனிதனாக கிறிஸ்து அவனை மாற்றி போடுகிறார். அருமையான இறை மக்கள், இந்த நாளிலே நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய எண்ணங்களிலே இயேசு கிறிஸ்துவானவருடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கிறதா என்று சிந்திக்க அழைக்கப்படும். சீட்டு வாங்கி அழிக்க சென்ற மனிதன் இன்றைக்கு இயேசுவின் அடியவராக மாற்றப்படுகிறார். அருமையான இறை மக்களை, இன்றைக்கு சவுலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் நமக்கும் பாடமாக அமைகிறது. இரண்டாவது சிந்தனை, பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவின் மிக நெருங்கிய சீடரான பேதுருவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது. திரும்பி ஊழியங்களுக்கு வந்தவன் திரும்பி ஓடிவிடக்கூடாது. ஊழியத்தில் பின்னடைவு கூடாது என்கின்ற மிகச்சிறந்த விஷயத்தை இன்றைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இதற்கு எடுத்துக்காட்டான திருமறை ஆதார பகுதிகள் யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நான் திரும்ப மீன் பிடிக்கப் போகிறேன் என்கிறார் பேதுரு. நான் திரும்ப மீன் பிடிக்க செல்லுகிறேன் என்று சீடர்களிடம் அவர் கேட்கிறார். உடனே சீடர்கள்லாம் கொஞ்சம் பேர் நாங்களும் வந்து விடுகிறோம் என்கிறார். நாங்களும் வந்து விடுகிறோம், பழைய வாழ்க்கைக்கு திரும்பி விடுவோமா, கிறிஸ்துவை காணோமே என்று பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிற சூழ்நிலையிலே அவர்கள் கடலிலே சென்று மீன் பிடிக்கிறார்கள். மீன் கிடைக்காத சூழ்நிலை வருகிறது. அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இயேசுவின் அழைப்பு பெறுவதற்கு முன்பாக இதே சூழ்நிலையில்தான் கடலிலே மீன் பிடிக்க செல்கிறார். மீன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே கவலையோடு மீன் பிடித்து கொண்டிருக்கிற அனுபவத்தை இன்றைக்கும் பெறுகிறார். கர்த்தர் பேதுருவை கடலிலே சந்திக்கிறார். அதே சூழ்நிலையில் சந்திக்கிறார். ஆழத்திலே போய் வலைகளை போடு என்கிறார். அள்ள முடியாத அளவிற்கு மீன் அல்ல, அதிசயங்களையும் அற்புதங்களையும் அள்ளுகிறான். நீங்களும் நானும் அள்ள முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி கொண்டதைப் போல 153 பெரிய மீன்களை பிடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான இறை மக்களை, ஆண்டவரின் அற்புதத்தை பேதுரு நடுக்கடலிலே உணர்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவரை கண்டு கொள்ளுகிறார். அற்புதத்தில் ஆழ்த்திய அன்பிலே ஆழ்த்தி, ஆசீர்வாதத்தில் ஆழ்த்தி உங்களை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் சந்தித்து கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து நீங்களும் நானும் முற்றிலும் சாஷ்டாங்கமாக விழுந்து அவருக்கு இறையடியவர்களாக மாற இறைவன் நம்மை அழைக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16, 17ஆம் வசனத்திலே அற்புதத்திலே ஆழ்த்தி தன் அன்பு முழுவதுமாக காண்பித்து ஆச்சரியத்திலே ஆழ்த்திய பிறகு ஆண்டவர் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா? இந்த 3 கேள்விகளையும் மீண்டும் மீண்டுமாக கேட்டு தன்னுடைய அன்பை தெரிவித்து அவனுடைய ஊழியத்தை உறுதி செய்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான இறைமக்கள், 3 முறை மறுதலித்தவனை ஆண்டவர் அங்கே உறுதி செய்கிறதை பார்க்கிறோம். ஊழியத்தில் பின்னடைவு கூடாது, ஊழியத்தில் பயம் கூடாது, ஊழியத்தில் சோர்வுகள் கூடாது என்று ஆண்டவர் இன்றைக்கு பேதுருவின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். எத்தனையோ வேலை பளுவிலே மிகவும் சோர்வாயிடும், மிகவும் கவலைகளாயிரும், மிகவும் கசப்புகளுக்குள்ளாகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழகாய் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். சிலர் கடைசி வரை பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகவே வாழ விரும்புவார். எல்லாரும் பாடினா நானும் பாடுவேன், எல்லாரும் உட்கார்ந்தா நானும் உட்காருவேன். ஒரு கதை ஒன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 ஜெர்மானிய சகோதரர்கள் அமெரிக்கா சென்றார்களாம். அங்கே மொழி பிரச்சனைகள் இருந்தது. அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த ஆலயத்துக்கு சென்றால் அங்கே ஒரு ஞானஸ்நான வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் இருவரும் சென்று ஒருவர் பின்னாக அவர்கள் உட்காருகிறார்கள். இருவரும் உட்கார்ந்தால் அவர்களுக்கு வழிபாடு ஒன்றும் புரியாததினாலே
எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும், எப்பொழுது உட்கார வேண்டும், எப்பொழுது முட்டி போட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டார்கள், நமக்கு முன்னால் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாரே ஒரு சபையார், அவர் எப்பெல்லாம் எழுந்திருக்கிறாரோ நம்மளும் எழுந்திரிப்போம், எப்பெல்லாம் உட்காருவாரோ அப்போயும் நம்ம உட்காருவோம், எப்பெல்லாம் முட்டி போடுறாரோ அப்போ நம்மளும் என்ன செய்வோம், முட்டி போடுவோம் என்று அவர் எழுந்திருக்கும் போதெல்லாம் எழுந்திருக்கிறாங்க, அவர் உட்காரும் போதெல்லாம் உட்கார்றாங்க, முட்டி போடும் போதெல்லாம் முட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். பாதி வழிபாட்டிலே பாஸ்டர் அறிவிப்பு செய்தார். அறிவிப்பு செய்த போது முன்னால் பெஞ்சில் உட்கார்ந்திருந்தவர் உடனே எழுந்திருத்தார். பின்னால் பெஞ்சில் இருந்த 2 பேருமே எழுந்திருத்தார்கள். சபையில் உள்ள எல்லாருமே கொல் என்று சிரித்து விட்டார்களாம். ஏன் சிரித்தார்கள் என்று பின்னால் உட்கார்ந்திருந்த அந்த இருவருக்கும் புரியவில்லை. அது திருமுழுக்கு வழிபாடு. திருமுழுக்கு பெறப்போகும் தந்தை இப்பொழுது எழுந்திருத்து நிற்பாராக என்றது 3 பேர் எழுந்திருந்து நின்றார்கள். சபை மக்கள் எல்லாரும் சிரித்து கொண்டார்களாம். நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தம் புரியாமல் வெளி செயல்பாடுகளை பின்பற்றுவது என்பது எத்தனை ஆபத்தானது என்பதை இந்த கதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வெளியரங்கமான அர்த்தம் புரியாத செயல்பாடுகளை பின்பற்றுவது என்பது ஒரு ஆபத்தானது. அருமையான இறை மக்களை, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு விதமான பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். 3வது தோமாவுக்கு ஒரு அழகிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் அதே பாடத்தில் உறுதி செய்கிறார். நம்முடைய விசுவாசத்தை சந்தேகம் கூடாது. சந்தேகப்பட்டவர்களை நம்பாதே, உன்னை சந்தேகப்படுகிறவர்களை நம்பாதே, நம்புகிறவர்களை சந்தேகப்படாதே. இது நம்ம ஆசிய கலாச்சாரத்தில் இருக்க ஒரு நல்ல பழமொழி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோமாவுக்கு தோன்றி சந்தேகம் கூடாது, ஊழியங்களிலே சந்தேகம் கூடாது, விசுவாச விலகல்கள் கூடாது என அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே இந்த வசனங்கள் இருக்கின்றன. யோவான் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, தோமா, நீ உன் விரலை நீட்டி என் விலாவிலே வைத்து நீ இதை அறிந்து கொள். யாராவது எடுத்தவர்கள் நீங்கள் படிக்கலாம். யோவான் 20:27ஆம் வசனம். தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி என் கைகளை பார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று ஆண்டவர் இன்றைக்கு தோமாவுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். தோமாவுக்கு ஒரு நல்ல குணம் என்னென்ன, எதையும் கேட்டு புரிந்து கொள்ளுது. சில மாணவர்களுக்கு, அந்த 40 பேர் மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறார்கள் என்றால், கேட்டு விளக்கமாய் புரிந்து கொண்டு கற்றுக்கொள்வது சிலருக்கு இயல்பாக இருக்கும். அதிலே ஒரு மாணவர் தான் இந்த தோமாவாக இருக்கிறார். நீங்கள் உதாரணமாக பார்ப்போம் என்றால், யோவான் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு 6 வசனங்கள் வருது. யோவான் 1 முதல் 6 வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களை நான் சேர்த்துக்கொள்வேன் எல்லாம் வரும். அப்பொழுது உடனே தோமா கேட்கிறார், நீ எங்கே போகிறீர் என்று நாங்கள் அறியோமே, நீர் எங்கே போகிறீர் என்று அறியாத போது அதனுடைய வழியையும் அறியோமே, எங்கன்னு சொல்லுங்க சாமி, சொல்லிக் கொடுங்க என்று கற்றுக் கொடுக்கிறார். அப்பொழுதுதான் இந்த உலக புகழ்பெற்ற ஒரு வசனம் இருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. தோமாவுக்கு இருக்கிற அழகிய பண்பு கேட்டு கற்றுக்கொள்ளுகிற பண்பு. இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த காட்சியையும் நான் விரலால் தொட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற உணர்வும் அதனால் தான் இருக்கிறது. தோமாவே, நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். காணாமல் விசுவாசிக்கிறவர்கள், இந்தியாவிலேருந்து விசுவாசிக்கிறவங்க, பாகிஸ்தான்லேருந்து விசுவாசிக்கிறவங்க, என்னை வார்த்தைகளினால் மட்டும் அறிந்து கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் உண்மை. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை கண்ணார நேராக காணவில்லை, ஆனால் வார்த்தைகளினால் விசுவாசத்தோடு கண்டு கொண்டிருக்கிறோம். கண்டுகொள்ளுதலினால் அறிந்து கொள்கிறோம். இன்னும் இன்னும் நெருங்கி இறைவனை கிட்டிச்சேர அழைக்கப்படுகிறோம். புத்தரிடம் ஒரு சீடர் வந்தார். சீடர் வந்து, குருவே, இறப்பிற்கு பின் என்ன நடக்கும், இறப்பிற்கு பின் வாழ்க்கை ஒன்று இருக்கிறதா என்று கேட்டானாம். அதற்கு அவனை அழைத்து இங்கே வா என்று அழைத்து ஒரு மெழுகுவத்தியை எடுத்துட்டு வா என்றாராம். மெழுகுத்திரியை எடுத்து வந்து வைத்து இதை ஏற்று என்றாராம். அவன் உடனே மெழுகுத்திரியை வைத்து ஏற்றினான். அப்பொழுது அவர் கேட்டார், அந்த குருவானவர், தீபம் இப்பொழுது மெழுகுத்தில் ஒரு சுவாலை எரிகிறதே, அந்த தீபம் எங்கிருந்து வந்தது என்றார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை ஐயா என்றான். அதை ஊதி அணைத்து விடு என்றார். ஊதி அணைத்தான். இப்பொழுது அந்த தீபம் எங்கே சென்றது என்று கேட்டார். ஐயா, அதுவும் தெரியவில்லை என்றார். தீபம் எங்கிருந்து வந்ததென்றும் தெரியவில்லை, தீபம் எங்கே போனது என்றும் தெரியவில்லை. தீபம் எங்கிருந்து வந்தது என்றும் அது எங்கே போனது என்றும் ஆராய்வதை விட்டு தீயை எப்படி நாம் நன்முறையில் பயன்படுத்துவோம் என்று சிந்திப்பாயாக என்றாராம். தீயை எப்படி நல்ல முறையிலே பயன்படுத்தலாம் என்று நீ சிந்திப்பாயாக என்பது. எனவே அவிசுவாசங்களை எல்லாம் விட்டு, கன்னி வயிற்றில் எப்படி பிறந்தார், கல்லறை எப்படி காலியானது,
இவைகளெல்லாம் வேண்டாம். ஆண்டவரை விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள், விசுவாசத்தை அறிவியுங்கள். இன்றைக்கு சொல்லப்படுகிற அருமையான வாக்கியம் இவைகள் தான். தோமா இந்தியாவுக்கு வருகிறார். அதன் பிறகு பலன் பெற்று இந்தியா நம்ம நாட்டுக்கு வருகிறார். அதிலும் நம்ம மாநிலத்திலே அவர் வருகிறார். கேரளாவிலே அவரை ஏற்றி வந்த கப்பல் ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னால் தண்ணியில் நின்று விடுகிறது. எல்லாரும் இறங்கி போய்விடுங்கள், படகு வசதி இல்லை என்கிறார்கள். அப்பொழுது தோமா கையில் ஒரு மஞ்ச பையில் அவருக்குரிய துணிகளையும் ஒரு மாதா படத்தையும் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு மார்பளவு தண்ணியிலே அவர் நடந்து வந்து கரையேறினாராம் கேரளாவில். இயேசுவின் மார்போடு மார் வைத்து அவர் ஊழியம் செய்தவர், அவர் அன்பாயிருந்தவர், அந்த ஐக்கியத்தில் இருந்தவர். அங்கிருந்து கரை ஏறி வந்து கொஞ்ச நாட்கள் கேரளா பகுதியில் பணியாற்றினார். 7 ஆலயங்களை சிறப்பாக கட்டியிருக்கிறார். இது தோமா கட்டிய ஆலயம், தோமா கட்டிய ஆலயம்னே சொல்லுவாங்க கேரளாவுக்கு. அப்படியே கன்னியாகுமரி நாகர்கோயில் பகுதிக்கு வருகிறார். இன்றைக்கு விசுவாசத்தில் உறுதியாய் அதிகமாக இருக்கிற மக்கள் எங்கே இருக்கிறாங்கன்னா கன்னியாகுமரி, நாகர்கோயில், தூத்துக்குடி என்று தான் சொல்வார். 70-80% கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் என்றால் அங்கே ஒரு விதை விழுந்து மரமாய் விருட்சமாய் இருந்து இன்றைக்கு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அங்கே சில துன்பங்கள், சில துயரங்கள், அவர் அப்படியே கடந்து சென்னை வருகிறார். சென்னை வந்து உயிருக்கு பயந்து ஒரு குன்றின் மேல் ஒரு சின்ன பரங்கி மலை என்கின்ற ஒரு மலையிலே ஒளிந்து கொள்வதற்கு செல்லுகிறார். அங்கே அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கிற போது குனிந்து கண்களை மூடி முழங்கால் படியிட்டு குனிந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கிற போது அங்கேயும் நிறைய உயிர் மிரட்டல். குனிந்து ஜெபம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு பிடிக்காத பகைஞர்கள் ஈட்டியினால் முதுகிலே கொன்று போட்டார்கள் என்பதுதான் வரலாறு. இந்த பரங்கி மலையிலே உயிர் நீத்தார். சாந்தோம் தேவாலயத்திலே அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இங்கே தான் இருக்கிறோம், ஒரு 200 கிலோமீட்டர் தான் இருக்கிறோம். இயேசுவோடு வாழ்ந்த சீடர் ஒருவர் பரங்கி மலையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கென்று ஒரு நாளை, ஒரு வாரத்தை ஒதுக்கி சென்று பார்த்துவிட்டு அங்கே ஒரு சின்ன துகள்கள் வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை துகள்கள் எல்லாம் வைத்திருக்கிறார். அதை தொட்டு ஜெபம் செய்து விட்டு வருவது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையான இறைய மக்களை, நாம் குடும்பமாக சென்று பிள்ளைகளுக்கும் அறிமுகம் செய்து வைக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் தோமா வழியாகவும் சவுல் வழியாகவும் பேதுரு வழியாக நமக்கு போதிக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய அடியவர்களாக இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை, அடியவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை நமக்கும் வாழ்வானதாக்கி நாம் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய சீடத்துவத்தை இன்னும் வெளிப்படுத்த கர்த்தர் தாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக நீர் சீடர்களை சந்தித்து அவருடைய விசுவாச குறைவை எல்லாம் பலப்படுத்தினீர், அவருடைய விசுவாச பலவீனத்தை எல்லாம் பலப்படுத்தினீர். அவ்விதமாக இந்த நாளிலும் நாங்கள் 3 அடியவர்களை குறித்து அழகாய் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து அவர்கள் வழியாய் நாங்களும் பலன் பெறுகிறோம், விசுவாசத்தில் உறுதி பெறுகிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியங்களை பலத்தோடும் சத்துவத்தோடும் உற்சாகத்தோடும் செய்வதற்கு நீர் அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தின் விண்ணப்பங்களையும் கோரிக்கைகளையும் ஆசீர்வதி. துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.